மறுபடியும் அதை பற்றி கொஞ்சம் பேசிட்டு ஏடிஎம் பின் நம்பர் அக்கௌண்ட் நம்பர்லாம் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து செல்ஃபோன் இன்வெல் பற்றி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறாரு. ஸோ இப்போ செல்ஃபோன் நம்பரை பற்றி நம்ம பார்க்குறோங்க. இதில் வந்து என்னோட மொபைல் நம்பரையும் உதாரணத்துக்கு போட்டிருக்கிறேன் 9277858585. இது வந்து 5 பேராக பிரித்து நம்ம பார்க்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அப்போது இந்த 92 அப்படிங்கிறது ஜாதகரை குறிக்கும். இந்த 2வது வர 2 இது மனைவி அல்லது கணவனை குறிக்கும். 3வது தொழில், இது சொத்து. 5வது வரக்கூடியது குழந்தை. பாக்கி 5 எல்லா டோட்டல் நம்பரையுமே செல்ஃபோன் நம்பரை டோட்டல் பண்ணோம்னா டோட்டலாக வரக்கூடியது நம்மளுடைய கொடுப்பனை, நம்மளோட குடும்பம் எல்லாத்தையுமே அது சொல்லும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து இந்த எண்களை பார்த்துருக்குறோம். இப்போ பண வரவுக்கு வரக்கூடிய நம்பரை வந்து நம்ம எதை பயன்படுத்தலாம், அதாவது பொதுவாக நான் சொல்லக்கூடிய விஷயம், இது வந்து அவங்க ஜாதகத்துக்கு சூட் ஆகுதா என்னன்னு பார்த்து தான் நீங்கள் பயன்படுத்தணும். சரிங்களா? மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. சந்திரனும் பணத்தை கொடுக்கும். இதில் வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க பணத்தை கொடுக்குற கிரகம் சுக்கிரன் குரு அப்படின்னு. இது சுக்கிரன் உங்களுக்கு லட்சங்களை குறிக்கும், குரு கோடியை குறிக்கும்னு சொல்லுவாங்க. சந்திரனும் பணத்தை கொடுக்கும். சரிங்களா? சந்திரன் தினசரி வருமானத்தையும் அன்றாடம் உங்களுக்கு வருமானத்தையும் அன்றாடம் வழங்கக்கூடிய பணங்களையும் சந்திரன் சொல்லுவார். இந்த சந்திரனோட ஆதிக்கத்தில் வரக்கூடிய எண்ணத்தான் நான் வந்து 92 பயன்படுத்தியிருக்கிறேன். சரிங்களா? 92ங்கிறது இங்கே 2ஆம் நம்பர் வருது. இதில் வந்து 92 உங்களுக்கு சந்திரனோட ஆதிக்கத்தில் வரக்கூடிய எண் 11. சந்திரனோட ஆதிக்கத்தில் வரக்கூடிய எண் இது வந்து செவ்வாய் பிளஸ் சந்திரனா வரக்கூடிய எண். செவ்வாய் பிளஸ் சந்திரன். தொண்ணூத்தி 29 இது ரெண்டுமே சிறப்பு. இது வந்து பணத்தை ஈர்க்கும் காந்தம்னு பேர் இருக்கு 91க்கு 92க்கு. நான் வச்சிருக்கிற பேரு நான் பார்த்து வியந்து போய் எல்லாரும் பயன்படுத்த கொடுத்து வெற்றி பெற்றிருக்கிறான். அந்த 92ங்கிறது பணத்தை ஈர்க்கும் காந்தம். உங்களுக்கு தினசரி ஏதோ ஒரு பணவரவை அது ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும். அவங்க ஜாதத்துக்கு அது செட் ஆச்சுன்னா சரி, செட் ஆகுதான்னு பார்த்து பயன்படுத்திக்கலாம். இந்த 92 அதனால தான் நான் வந்து இந்த 92ங்கிறத இங்கே முன்னாடி ஸ்டார்டிங்லேயே வர மாதிரி அமைச்சிருக்கிறேன். இந்த 92ங்கிற எண்ணு வந்து செல்ஃபோன் நம்பரில் வர வைக்கிறதுக்காக நான் போராடி இது வந்து வேறு ஸ்டேட் நம்பரு, குஜராத் நம்பர், கிட்டத்தட்ட 50,000 செலவு பண்ணி இந்த நம்பர் வாங்கியிருக்கிறேன் நான். இந்த 92ங்கிற நம்பர் வந்து பிரபஞ்சமே மறைச்சிருச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 80 ஸ்டார்டிங் சீரியலில் நம்பர் இருக்கும், 84 இருக்கும், 85 இருக்கும், 86 இருக்குது, 87 இருக்குது, 88 இருக்குது, 89 இருக்குது, 90 இருக்குது, 91 இருக்குது. இந்த 92 மட்டும் இருக்காதுங்க. மேக்ஸிமம் அந்த பிரபஞ்சமே இந்த நம்பரை மறைச்சிருச்சு. மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் இது ரொம்ப ரேராக தான் இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது. 93 இருக்குது, 94 இருக்குது, 95 இருக்குது, 96 இருக்குது, 97 இருக்குது, 98 இருக்குது, 99. இது வந்து ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய மொபைல் சீரியஸ் நான் சொல்கிறேன். இது எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் லைவில் இருக்கிறது. ஸ்டார்டிங்கில் 80 இருக்குது, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 93, 94, 95, 96, 97, 98, 99 நம்பர். நீங்கள் வச்சிருக்கிற மொபைல் நம்பர்ல எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே ஏகப்பட்ட உங்கள் கான்டாக்ட்லேயே வச்சிருப்பாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் 92 அப்படின்னு 6வது மொபைல் நம்பர் பயன்படுத்தினாருன்னா ஏதாவது 1000 ஒருத்தர் தான் இருப்பார்.
1000ல் ஒருத்தர் 10,000ல் ஒருத்தர் தான் இருப்பார். ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தவங்க சீரியலில் இன்னும் நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க, பயன்படுத்தியிருக்க நான் பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்குலாம் பண பிரச்சனையே இருக்கிறது இல்லை. இந்த நம்பர் வந்து இந்த பிரபஞ்சமே மறைச்சிருச்சுன்னு நான் சொல்கிறேன். பிரபஞ்சமே ஒழித்து விட்டதே. பாக்கி எல்லா நம்பரையும் நீங்கள் தேடி பிடிச்சி வாங்கிக்கல. இதை வந்து வாங்குறது ரொம்ப சிரமம். நானே காஸ்ட்லியாக காசு கொடுத்தா வாங்கியிருக்கேன். அப்போ இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அவங்க ஜாதத்துக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டாக பயன்படுத்தலாம். அப்போ ஒரு 92 லோகோ கூட நீங்கள் டிபியாக கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்த்து நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய எண்கள் இருக்குது. அப்போது அந்த 92ங்கிறது பணத்தை ஈர்க்கும் காந்தம் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இந்த 29 அதே சந்திரன் ப்ளஸ்ஸு செவ்வாய் ப்ளஸ் சந்திரன் தான் இருந்தாலும் இதை காட்டிலும் இது வந்து 92 உங்களுக்கு பணவரவு அதிகமாக ஏற்படுத்தும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நகையும் வந்து அது வாங்க வைக்கும். நகைக்கு வட்டி கட்டவாமல் இருந்ததுன்னா கட்டி நகை திருப்பிடுவீங்க. தங்க நகை வாங்கக்கூடிய யோகத்தையும் அது செய்யும். ரொட்டீனாக உங்களுக்கு பணம் தான் பிரச்சனை அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ, ரொட்டீனாக இந்த எண்களை பயன்படுத்திட்டு வருகின்ற பொழுது அது மொபைல் நம்பர் ஸ்டார்டிங்கில் கிடைச்சா சிறப்பு. அந்த மாதிரி இருந்துச்சாலும் மற்றது நல்லா இருக்கும். முன்னாடி மட்டும் 92 பாக்கியில் கெட்டு போச்சுனாலும் அனுபவிக்க முடியாது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி வந்து இருந்து உங்களுக்கு டோட்டலு எல்லாமே மனைவி ஸ்தானம், தொழில் ஸ்தானம், சொத்து, குழந்தை, டோட்டல் நம்பர் இதெல்லாமே உங்கள் ஜாதத்துக்கு செட் ஆகாம மாதிரி அமைச்சு நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா, யாருக்கெல்லாம் பண பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறீங்களோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அதை பயன்படுத்திட்டு வர எனக்கு பண பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல வச்சுரு அந்த நம்பர். இதுக்கு நானே சாட்சி. சரிங்களா? அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த எண்ணுக்கு உண்டு. அடுத்து இன்னொன்று பார்க்கலாம். அடுத்து செவ்வாய் ப்ளஸ் குரு. செவ்வாய் ப்ளஸ் குரு 93. சரிங்களா? இது குரு, செவ்வாய். இந்த எண்ணை பயன்படுத்தினா சொத்து சேர்க்கை ஏற்படும். இந்த நம்பரை பயன்படுத்துகிறவங்க நீங்கள் யாரை வேணாலும் பாருங்கள், நீங்களே செக் பண்ணி பாருங்கள். மொபைல் நம்பர் ஸ்டார்டிங்கில் 93 நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. அவங்களெல்லாம் கண்டிப்பாக சொத்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அவங்க பேரில் நிறைய பேர் சொத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் பயன்படுத்துறதுனால கமெண்ட் போடுங்க. சப்போஸ் சொத்து இருக்கும், தொழில் இல்லாமல் கூட இருக்கலாம், வாடகை வருமானம் கூட வாங்கிட்டு இருப்பாங்க. சொத்து மூலியமா வாடகை வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சொத்து நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் 93ங்கிற மொபைல் நம்பர் வச்சிருக்கிறவங்க சொத்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. பாக்கி இருக்கிற ஸ்தானமும் நல்லா தான் இருக்கும் ஓரளவுக்கு. அவங்களுக்கு இருந்து அமைப்பு இருக்கிறவங்க நிறைய பேர் சொத்து வச்சுருப்பாங்க. சப்போஸ் ஸ்டார்டிங்கில் 93 வந்து இந்த 4வது பேர் சொத்து ஸ்தானம் ஏதாவது வீக்காக இருந்து அப்படின்னா, சப்போஸ் அவரோட பூர்வீக சொத்து ஏதாவது இருக்கலாம், அவர் வேலை சொத்து இல்லாமல் பூர்வீக சொத்து ஏதாவது அவர் அனுபவிச்சுட்டு இருக்கலாம். அந்த மாதிரி கூட அமைப்பு வரும். இது 93ங்கிறது சொத்து சேர்க்கையை கொடுக்கும். இதுவும் ஓரளவுக்கு மினிமம் பணம், அதாவது சொத்து பணம் இருந்தால் தானே உங்களுக்கு சொத்தை வாங்க முடியும். அது வந்து நிரந்தர பணம் வரும், தினம் தினம் பணத்தை கொடுக்கக்கூடியன்னா அதை சொன்னேன் நான். இது 93ங்கிறது நீங்கள் ஒரு சொத்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த சொத்துக்கு உண்டான கடன் கிடைக்கிறது, சொத்துக்கு உண்டான பண உதவி கிடைக்கிறது, இதெல்லாமே இந்த 93 பண்ணும். சொத்து வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த எண்ணை பயன்படுத்திட்டு வரலாம். இந்த எண்ணை பயன்படுத்துகிறவங்களோட ஜாதகத்திலே குரு செவ்வாய் ப்ளஸ் குரு சேர்க்கை இருந்தால் அவங்க வாங்குற சொத்து மதிப்பு மிக்க சொத்தாக மாறிவிடும். யார் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஆரம்பத்தில் வாங்கும்போது ஒரு 5 லட்சத்துக்கு நான் அந்த இடத்த வாங்கி போட்டேன்னா பின்னாடி 20-25 லட்சத்துக்கு கூட போகும். ஒரு வாங்கினதுக்கு பிறகு திடீர்னு அங்கே பெரிய அப்பார்ட்மெண்ட் வரலாம், திடீர்னு ஒரு ரோடு வரலாம், ஏதாவது ஒன்று அந்த இடத்துல வந்தால் அந்த சொத்தோட மதிப்பு உங்களுக்கு அதிகப்படுத்தி விட்டுரும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்குது. இந்த 93ங்கிற எண்ணை வந்து சொத்து வாங்குறவங்க பயன்படுத்திட்டு வரலாம். சொத்தை எனக்கு சேர மாட்டேங்குது, சொத்து மேற்கொண்டு வாங்கணுங்கிறவங்க, எனக்கு இது என் வேலை இது வரைக்கும் இடமே கிடையாது, பூமி யோகத்தை ஏற்படுத்தும்னு எடுத்துக்கலாம். சொத்து சேர்க்கை பூமி யோகம் சேர்த்திக்கலாம். பூமி யோகத்தையும் இதில் எடுத்துக்கலாம். நிறைய பேர் ஏக்கரா கணக்கில் சொத்து வச்சிருக்கிறவங்களாம் இந்த நம்பர் வச்சிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும், இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. 93ங்கிற பயன்படுத்தி அவங்க இயற்கையாகவே அவங்க கூட அது பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஏக்கரா கணக்கில் சொத்து வச்சிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதில் வந்து இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனுக்கு உண்டான எண் 2, சுக்கிரனுக்கு உண்டான எண் 6, குருவுக்கு உண்டான எண் 3. சரிங்களா? இதில் இதுக்கு ஈடு இணையாக இன்னொரு 3 எண்கள் இருக்குது. 4